கஸ்டமர் கலர் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதில் என்ன கலர் பண்ணலான்ற மாதிரி கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். ஸோ மேபி இந்த 2 கலரை வந்து யூஸ் பண்ணலாமா? வந்து கஸ்டமர் வந்து கலர் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்கண்ணா. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து ஃபுல்லாக பிரிச்சோம். ஃப்ரண்ட்டில் பிரிச்சா இன்னும் எங்களுக்கு டேமேஜை பற்றி பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பெருசாக உள்ள டேமேஜ் இல்லை, பார் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. இதை கொஞ்சம் ரெடி பண்ணணும். ப்ளஸ் வந்து கீழே ஃபுல்லாக அடிபட்டுருக்கு, அதை மாற்றணும். ஸோ இப்போதைக்கு பார்ட்ஸ் எல்லாமே வர வச்சோம் வண்டிக்கு பார்ட்ஸு. அலாயில் டயரையும் மாற்ற சொல்லியாச்சு. இப்போ என்னென்னா மாற்றுறதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் அலாயின் டயரையும் மாற்றிட்டு நீங்கள் அலைன்மெண்ட் ரிப்போர்ட் கொடுங்க. அலைன்மெண்ட் ரிப்போர்ட் சரியில்லைனா தான் நான் ஸ்டட்டோ லோவர் ஆகாமல் கொடுப்போன்ட்டாங்க. ஸோ இப்போ இந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்ததான் ஸ்டட்டோ லோவர் ஆகாமல் மாற்றணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிப்போம், அப்புறம் இன்சூரன்ஸ் அப்ரூவல் வாங்குவோம். அப்ரூவல் வாங்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லைன்னு பார்த்துட்டு பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் கஸ்டமர் வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன இது கேட்டிருக்காரு, ஒரு இனிஷியேட் கேட்டிருக்காரு. ஸோ அதையும் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் முடியுது, எப்படி பண்ண முடியுதுன்றதை. ஸோ கைஸ் நம்ம தாரில் வந்து பார்த்தீங்கன்னா அலாய் டயர் ரெடி ஆகிடுச்சுங்க. அலாய் டயர் மாட்டிட்டு வந்தேன், வீலில் மாட்டணும். கஸ்டமர் வந்து கலர் சேஞ்ச் அப்ரூவல் கொடுத்துருக்காருங்க. ஸோ கலர் காமிக்கிறேன் வாங்க. கஸ்டமர் வந்து இந்த டிராவிட் கிரே கலர் கேட்டிருக்காரு, இந்த 2 கலர் கேட்டிருக்காரு. ஸோ மேபி இந்த 2 கலரை வந்து யூஸ் பண்ணலாமா, இல்லை வேறு ஏதாவது கலர் யூஸ் பண்ணலாமா நாளைக்கு டிசைட் பண்ணுவார். ஸோ நாளானைக்கு வண்டியை பெயிண்ட் அடிக்கணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் முடியுதுன்றதை. ஸோ நம்ம தார் வந்து அடிப்பட்ட ஃப்ரண்ட் பம்பரும் வந்துருச்சுங்க. ஸோ ஃப்ரண்ட் பம்பரும் வந்து அதே மாடல் தான் ஆர்டர் போட்டிருக்கேன். இப்போ எல்லா பார்ட்டுமே வந்துருக்கு. இது இப்போ பிரித்து செக் பண்ண நினைக்கிறேன், நிறையா பொருள் இருக்குது. ஸோ இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் எனக்கு தெரிஞ்சு டெக்னீஷியன்ஸே இதை பிரிச்சுக்கிட்டோம். ஓ பெட்டர். அது கிரில்லும் வந்துருச்சு, கீழே அந்த கண்ட இன்ஜின் கார்டும் வந்துருச்சு. ஸோ அடுத்த வேலையை பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர் கலர் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதில் என்ன கலர் பண்ணலான்ற மாதிரி கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். கஸ்டமர் ஓகேன்றாரு, பட் ஸ்டில் எனக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. வேறு ஏதாவது புது கலர் ட்ரை பண்ணலாமா, நல்ல கலர் ட்ரை பண்ணலாமா, ஏன்னா கஸ்டமர் ஃபுல் ப்ரீயான்ஸ் கொடுத்துருக்காருன்னும் போது ஸோ எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுன்றதை பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் பண்ணலான்ட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டையும் கேட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டச் இருக்குன்றதுக்காக. ஸோ பார்ப்போம். ஸோ கைஸ் இந்த தார் வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து கஸ்டமர் வந்து கலர் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. நிறைய டவுட் இருந்துச்சு, நிறைய டிஃப்ரெண்ட்டாக பிளான் பண்ணோம். பட் வந்து கஸ்டமர் வந்து எப்படி பண்ணணும் எது பண்ணணும் தெரியல டவுட்டாக இருந்தார். சரி கஸ்டமர் ஃபேமிலி வந்து ஒரு போலீஸ் ஃபேமிலி. ஸோ அப்படின்னும் போது ஒரு கொஞ்சம் காக்கி கலர் அந்த மாதிரிலாம் ஏதாவது கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு கஸ்டமர்கிட்ட கேட்டேன். ஆலிவ் க்ரீன் அந்த மாதிரி பண்ணலானே அவர் ஓகேனாரு. அவருக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கனோடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் நிறைய கலர் அனுப்பிச்சேன். அனுப்புனதில்
கஸ்டமர் இந்த கலர் அனுப்பிச்சேன். இந்த கலர் அனுப்பி இது வந்து ஒரு ஸ்பெஷல் எடிஷன் கலர் இது வெளியில் இது அனுப்புனேன். அவர் ஓகேன்னாரு. ஸோ அதை பார்த்துட்டு இந்த கலர் வேணுன்றிருக்காரு. ஸோ இப்போ இந்த கலர் தான் இந்த வண்டிக்கு பிளான் பண்ணி கொஞ்சம் டியூன் பண்ணி ஒரு காக்கி கலர் தான் இந்த வண்டிக்கு அடிக்கலான்னு இருக்கோம். ஸோ பார்ப்போம். ஸோ கலர் வந்து சாம்பிள் வந்துருச்சு. கலர் சாம்பிள் வந்து இன்னும் ஷேட் கலர் அடிக்க போகிறோம். அது இல்லாமல் வண்டி வந்து ஃபுல்லாக ப்ரைமர் அடிச்சாச்சுங்க. ப்ரைமர் அடிச்சுட்டு இப்போ கலர் சாம்பிள் ரெடி ஆனால் கலர் சாம்பிள் கஸ்டமருக்கு அனுப்பிச்சிட்டு அவர் ஓகேன்ட்டாருன்னா அதே கலர் பாஸ் பண்ண வேண்டியதான். வண்டி ஃபுல்லாக அடிச்சுட்டு அதுக்கடுத்தது வந்து வீல் ஆர்ட்ஸ்லாம் எப்படி பண்ணலான்றதை லேட்டராக பிளான் தான் இருக்கும். பார்ப்போம். ஸோ கேஸ் நம்ம தார் வண்டி வந்து ரெடி ஆகிட்டு இருக்குங்க. நான் நினச்ச மாதிரி அவ்வளோ வந்துட்டுருக்கு. ராப்டர் பெயிண்ட் அடிச்சிருந்தோம். ஸோ நான் இந்த ஒரு லுக்குக்காக தான் ராப்டர் பெயிண்ட் அடித்தேன். அதே லுக் அந்த ரகட் லுக் வந்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் காரோட கலரோட ஆப்டாக மேட்ச் ஆகிருக்கு. இது மட்டும் வந்து எனக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. மேபி பார்ப்போம் ஓவராலாக வண்டியை முடிச்சு எப்படி இருக்குன்னு இந்த கிளாஸ் பிளாக்கு இல்லைனா இதை மேட்டாக மாற்றிடலாம், இல்லைனா வந்து ராப்டர் பெயிண்ட் அடிச்சிடலாம். ஃபைனலாக பார்த்துக்கலாம். மிச்சப்படி எல்லாமே முடிஞ்சிச்சு. ஃபிட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்ஜின் கார்டும் வாங்கிட்டு வந்துச்சு. இன்ஜின் கார்டும் கீழே ரெடியாக இருக்குது. இன்ஜின் கார்டும் மாட்டிடுவாங்க. பார்ப்போம் எவ்வளோ சேர முடியுதுன்றது. ஸோ கைஸ் இப்போ நம்ம தார் வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஐக்காக ரெடி பண்ணிட்டோம். சர்வேருக்கு வந்து எல்லா ரிப்போர்ட்ஸ் அனுப்பிச்சாச்சு, எல்லாமே பண்ணிட்டோம். அதெல்லாம் சொன்னால் ஆர்ஐ நீங்களே எடுத்து அனுப்புங்க, நான் வந்து ஆன்லைன்லேயே பண்ணிடுறேன் அப்படின்ட்டாரு. ஸோ இது வந்து இப்போ மாற்றின பொருள் எல்லாத்தையும் அடிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த மாதிரி பார்ப்பாங்க, எல்லா பொருளும் மாற்றி காட்டுறாக்கானு. ஸோ மாற்றினது மாற்றி கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டட்டு 2 மாற்றிருக்கோம், லோவர் ஆம் 2 மாற்றிருக்கோம், ஃப்ரண்ட்டில் அடிப்பட்ட எல்லாத்தையும் மாற்றிருக்கோம். ஸோ எல்லா பொருளும் மாற்றியாச்சு. ஸோ இப்போ இது என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா டேமேஜும் ஃபோட்டோ எடுப்பாங்க. ஸோ ஃபோட்டோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து சர்வேருக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் சர்வே அசஸ் பண்ணிவிட்டு பில்லெல்லாம் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அவங்க அதுக்கடுத்து கிளைம் க்ளோஸ் பண்ணுவாங்க ரிப்போர்ட் கொடுத்து. ஸோ இப்போ இது மாதிரி ஃபோட்டோ ஃபுல்லாக எடுப்போம்.